ஹலோ வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோம்னா சாம்பார் ரைஸ். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். டம்ளர் பாஸ்மதி ரைஸ், அதே டம்ளரில் 3/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஊற வச்சுக்கலாம். வாஷ் பண்ணது ரெண்டுத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தண்ணி பார்த்திங்கன்னா இதில் நம்ம 1.25 கப்பு போட்டிருக்கோம், அரிசியும் பருப்பும் சேர்த்து. அதுக்கு 5.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு 5 விசில் விட்டுடலாம். சாதம் நல்லா குழம்பு வந்துடுச்சு. இப்போ சாம்பாருக்கு ஒரு சின்ன பொடி மட்டும் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதை கரிஞ்சிடாமல் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு பூண்டு ஒரு 3 பல்லு தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, கத்திரிக்காய், அப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 1, தக்காளி 2. காய்கறி பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பம் தான். நான் இன்றைக்கி பீன்ஸும் கத்திரிக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். என்ன காய் கிடைக்குதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா பாயில் ஆகிடும். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா நம்ம வறுத்தோம் இல்லை ஏற்கனவே, 1 ஸ்பூன் மிளகு, உளுந்து, அப்புறமா கடலைப்பருப்பு, 3த்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க, இது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், சில்லி பவுடர், இது குழம்பு மிளகாத்தூள் சில்லி பவுடர். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மசாலாலாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த டைமில் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுங்க, நம்ம மறுபடியும் அந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். புளி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ காயெலாம் நல்லா வெந்துட்டுருக்கோம். இந்த டைமில் நம்ம சாப்பாடு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அரிசியும் பருப்பும், அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சாதத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக கிளறியாச்சு. இப்போ இதுக்கு ஒரே தாளிப்பு, ஃபைனல் தாளிப்பு மட்டும் பார்த்துடலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முந்திரி நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இதில் கொட்டிக்கலாம்.
டேஸ்டி சாம்பார் சாதம் ரெடி.